ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டிஓல் ஸ்டார்ட் கனெக்ஷன் தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சொல்லி தரேன். இன்னைக்கு நம்ம கண்ட்ரோல் வேரிங் மட்டும் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் இதுக்கு எப்படி இன்புட் ஃபேஸ் கொடுத்துட்டு அவுட்புட் எப்படி மானிட்டர் கொடுக்குறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்யூட் எப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்றதுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியா சொல்றேன். இதுக்கு இது புஷ் பட்டன் 2 தேவைப்படுது. 2 புஷ் பட்டன், இது NO, இது NC. ஓகேவா? NOல நார்மலி ஓப்பன்ல இருக்கும், NC நார்மலி க்ளோஸ்ல இருக்கும். ஓகேவா? இதை நம்ம என்ன ஓப்பன்ல இருக்கிற சர்க்யூட் கிரீன் கலரு, இதை அழுத்தும் போது க்ளோஸ் ஆகி சப்ளை NC வழியா போய் இந்த கான்டெக்டை ஆன் பண்ணும். ஓகே, இப்போ ரெண்டாவது இதுக்கு தேவை ஒரு கண்ட்ரோலுக்கு ஒரு MCB வச்சுக்கிறேன். திடீர்னு ஏதாவது ஓவர்லோடு ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா, டப்புன்னு ட்ரிப் ஆயிடுச்சுன்னா நீங்க புஷ் பட்டனை ஆன் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த MCB ஒன்று வச்சுக்கிறோம். ஒரு கான்டெக்ட் 220 வோல்ட் கான்டெக்ட் இதை போட்டு பாருங்க. 220 வோல்ட் கான்டெக்ட் ஒன்று. இந்த கான்டெக்ட்ல இந்த L1 பாருங்க, இது பாருங்க, L1 L2 L3 இது 3 பேஸ் வச்சு கொடுத்துக்கலாம். அவுட்புட் 3 பேஸ் வெளியே எடுத்துக்கலாம். இது N1 ஒன்று இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த NO இருக்கிற கான்டெக்ட் மாதிரி போய் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு மேல ஒரு ஆர்டர் பிளாக் மாதிரி போற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ நமக்கு தேவைப்படாது. இதுல NO இருக்கிறதால நம்ம ஆர்டர் பிளாக்ல போட மாட்டோம். ஸோ இது NO இருக்கிற மாதிரி பாத்துங்க. இந்த NO இந்த இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கு NO. ஓகே, இது 20 வோல்ட் கையில் கான்டெக்ட் இருக்குல்ல, இதே மாதிரி நமக்கு 440 வோல்ட் 2 ஃபேஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி கான்டெக்ட் இருக்கு. 24 வோல்ட் DC இருக்கு, 12 வோல்ட் DC கான்டெக்ட்லாம் இருக்கு. நமக்கு இப்போ நான் எடுத்துக்கிறது 220 வோல்ட் AC சப்ளை. ஓகே, இப்போ எப்படி லைன் கொடுத்து பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ரொம்ப ஈஸியா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஒயர் எடுத்துக்கிறேன். இன்புட் ஃபேஸ் நியூட்ரல். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ரெட் கலர் இந்த MCBல என்ன பண்றேன், இன்புட் சப்ளை கொடுக்க போறேன். ஓகே, இன்புட் சப்ளை கொடுத்தாச்சு. இந்த நியூட்ரல் இது பாருங்க. இந்த நியூட்ரல் இந்த கான்டெக்ட்ல A1 A2 2 டெர்மினல் இருக்கும். அதான் காயில் வோல்ட். ஓகேவா? பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் டெர்மினல். இது A1, நீங்க A1 போட்டுருந்தா A1, இந்தாண்டுக்கு A1 போட்டுருக்கோம். சில கான்டெக்ட்ல இது A2, இது A2 டெர்மினல். நீங்க கான்டெக்ட் கையில வச்சிருந்தீங்கன்னா எடுத்து பாருங்க. A1 A2 போட்டுருங்க எல்லா கான்டெக்ட்லயும். A1னா ஃபேஸ் நியூட்ரலா கொடுத்துருங்க. இந்த இடத்துல ஏதாவது டெர்மினல் ஃபேஸ் நியூட்ரல் ஏதாவது மாத்தி கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. A1ல தான் ஃபேஸ் கொடுக்கணும், A2ல தான் நியூட்ரல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இதுல இல்லை. எப்படி வேணா நீங்க கொடுத்துக்கலாம். A1 A2ன்னா அந்த காயிலோட டெர்மினல். ஓகேவா? அதுலதான் நம்ம சப்ளை கொடுப்போம், இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டோட சப்ளை. ஓகேவா? இப்போ என்னன்னா, இந்த A1ல நான் என்ன பண்ண போறேன்னா, நியூட்ரல் கூட டைரக்டா கொடுத்துறேன். ஓகே, ஃபேஸ் இன்புட் கொடுத்தாச்சு MCBல. நியூட்ரல் A1ல கொடுத்துட்டேன் காயில்ல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, இதோட அவுட்புட்ல எடுக்கிறேன் லூஸ் பண்ணி. ஃபேஸ் அவுட்புட்ல ஃபேஸ் எடுத்துன்னு இந்த கான்டெக்ட்ல N1 இருக்கு பாருங்க. இந்த கான்டெக்ட்ல N1 ஒன்று இருக்கும், அதை லூஸ் பண்ணிங்க. லூஸ் பண்ணிட்டு அது கூட இன்னொரு வயரு, 2 வயரை கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த N1ல கொடுத்துருங்க மேல. ஓகே, N1ல கொடுத்துட்டேன். இன்புட் சப்ளை எடுத்து இங்க கொடுத்துட்டு, அதுல இருந்து இன்னொரு வயர் எடுத்து சரி இந்த N1ல கொடுக்க போறேன். இந்த இன்னொரு 2 வயர் எடுத்தோம்ல, ஒரு வயர் அங்க கொடுத்துட்டு இன்னொரு வயர் எடுத்துன்னு இந்த கிரீன் கலர்ல கொடுக்க போறோம் N1ல. ரொம்ப ஈஸி தான், ஸ்கிப் பண்ணா பாருங்க, ரொம்ப புரியும் உங்களுக்கு. புரியுதுன்னா கமெண்ட்ல கீழே தெளிவா போற வீடியோ. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒரு பிட் ஒயர் ஒன்று எடுத்துப்போம்.
எடுத்துட்டு இந்த NOவும் NCயும் லூப் பண்ணோம். NOவும் NCயும் லூப் பண்ணிக்கலாம். முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த NCல இருந்து அவுட்புட் எடுத்துன்னு போயிட்டு இந்த NOல கொடுக்க போறேன். இந்த கான்டாக்டோட NO மேல கொடுத்தோம்ல, அப்படியே அது கீழே NO இருக்கும் அவுட்புட், அதுல கொடுக்க போறேன். ஓகே, இது எடுத்துட்டு வந்து இந்த NO மேல கொடுத்தோம்ல சப்ளை மேல, அப்படியே அது கீழே இந்த டெர்மினல் யூஸ் பண்ணிட்டு அங்கே கொடுத்துருங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ ஒரே டெர்மினல் மட்டும் தான் பாக்கி. எதுனா இங்க A1ல கொடுத்தோம், A2ல வந்து இன்புட் சப்ளை கொடுக்கணும். சாரி, இந்த கண்ட்ரோலர் வந்து சப்ளை கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து ஒரு வயர் தனியாக எடுத்துப்போம். இந்த இடத்துல சீவிக்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஈஸியா ஒரு வாட்டி நீங்க பார்த்தாவே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இந்த NC இருக்குல்ல, NC NO இந்த ரெண்டு டெர்மினலும் இங்க லூப் ஆகுதுல, அதுல இங்க எடுத்துக்கலாம், இங்க எடுத்துக்கலாம் வயரு. இதை பாருங்க, ஒன்னு இங்க கூட லூப் பண்ணிங்க, இல்லை இங்க கனெக்ட் பண்ணிங்க. ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல எங்க வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிட்டு அதுல எக்ஸ்ட்ரா ஒரு வயர் இந்த இடத்துல விட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வயர் எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ண போறேன்னா இந்த காண்டாக்ட்ல கீழே வருது பாருங்க ஸ்க்ரூ, இது A2. இந்த A2ல இந்த வயரை எடுத்துன்னு போய் முடிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்ட்ரோல் சர்க்யூட் வயரிங்கே முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இன்புட் சப்ளை கொடுக்குறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ MCB ஆஃப்ல இருக்கு, கண்ட்ரோல் MCB. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஆன் பண்றேன். ஆன் ஆகாது, ஆன் ஆகல. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த MCB ஆன் பண்றேன். இப்போ ஆன் ஆகிடுச்சு பாருங்க. இந்த பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, திருப்பி ஆஃப் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆன் பண்றேன், ஆன் ஆயிடுச்சு. திருப்பி ஆஃப் பண்றேன், ஆஃப் ஆயிடுச்சு. ஆன் ஆஃப், ஆன் ஆஃப். இப்போ ஆன்ல இருக்கும்போது இந்த இடத்துல கான்டாக்ட்ல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த MCB எதுக்கு போடுறோம்னா இது வந்து ட்ரிப் ஆயிடும். ட்ரிப் ஆயிடுச்சுன்னா டப்புன்னு கான்டாக்டர் ஓப்பன் ஆயிடும், நம்ம மோட்டர் வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம். இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நான் இதுல எப்படி பவர் எப்படி கொடுத்து அவுட்புட் எடுத்து நம்ம லைன் கொடுக்குறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.